ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க. கிறிஸ்மஸ் மினி விலாக். கிறிஸ்மஸ் டே அன்றைக்கி என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். காலையில் எங்கள் அப்பா வந்து கிறிஸ்மஸ் டேக்கு கேசரி, சட்னி, சாம்பார், அதுக்கப்புறம் சம்சா, வடை, பருப்பு வடை, உளுந்து வடை எல்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து தானிய இட்லி செஞ்சு கார சட்னி செஞ்சுருந்தோம். தானிய இட்லி அதில் என்னென்ன கலந்துருக்கோம் அப்படின்னா வரகு, சாமை, தினை, குதிரைவாளி எல்லாம் சேர்த்து அரைச்சி கம்பு, கேப்பை, சோளம், மக்காச்சோளம் எல்லாமே போட்டு அரைச்சிருவோம். அது சேர்த்து செஞ்சது. கார சட்னி சூப்பராக இருக்கும். அது காம்பினேஷனு. காலையில் எங்களுக்கு இதுதான் சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவைச்சி காய போட வேலைஞ்சி துணியெல்லாம் துவைச்சி காய போட்டாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து கிறிஸ்மஸ் டேனால் என்ன ஸ்பெஷலு கேக்கு தான். அதுக்கப்புறம் ப்ளம் கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, குலோப்ஜாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, பாதுஷா எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ப்ளம் கேக்கு எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, என் பிள்ளைங்க தான் சாப்பிட்டுச்சுங்க. சும்மா ஒரு வாய் டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சது அந்த பாதுஷாவும் குலோப் ஜாமுன் தான் ரொம்ப பிடிக்கும். அது ரெண்டையும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு சித்தி வரேன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து பிரியாணி செய்வோம் நேற்றே நாளே சொல்லிட்டாங்க, கிறிஸ்மஸ்க்கு பிரியாணி செஞ்சுருவோம், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வருவாங்களான்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எதிர்பார்த்துட்டேன். எப்போவுமே நம்ம அப்படி தானே, ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து பிரியாணி முஸ்லீம்ஸ்லாம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம். அது மாதிரி எதிர்பார்க்க வேணாம், நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி செஞ்சோம் அன்றைக்கி. பீஸ்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் போட்டோம். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக பயங்கரமான பல்லு வலிச்சு அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான பல்லு வலி. அப்படியே அந்த பக்கமே வீங்கிடுச்சு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக. அதனால் அவங்களும் சாப்பிடணுமே, 2 பீஸாக தான் அவங்க சாப்பிடும். அவங்க சொன்னாங்க வேண்டாம் எனக்கெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்கன்னா. சரி 2 பீஸாக தான் அவங்க சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி சாஃப்டாக அவங்களுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி போட்டு செஞ்சோம். சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ சாப்பிட்டு முடித்த பிறகு பார்த்தா என் தம்பி வந்து நிற்கிறான். எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு மதுரையிலேருந்து வந்திருக்கான். அவன் இப்போ ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறது மலேசியாவில் ஒர்க் பண்ணுறான். இப்போ 2 மாதம் ஆச்சு மதுரைக்கு வந்து. சொல்லவே இல்லை, திடீர்னு வந்து பார்த்தா நிற்கிறான். என்னடா இப்படி திடீர்னு வந்து நிற்கிறியே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. அப்புறம் அவன் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு அவனுக்கு பிரியாணி வச்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு சித்தி வரதா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு சித்தி, எனக்கு மொத்தம் 4-5 சித்தி இருக்காங்க. இவன் ஒரு சித்தி பையன், இன்னொரு சித்தி வரதா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்களும் வந்தாங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டு வீட்டில் பிள்ளைங்களாம் இருக்காங்களா, சரி வீட்டில் லீவில் இருக்கும்போது சாயந்தரம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்த வடை போட்டிருந்தோம். அப்புறம் எங்கள் வீட்டு ஸ்பெஷல் காரா வடை, அந்த வித வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். உளுந்த வடை மட்டும்தான் எடுத்திருந்தேன். எல்லாம் எடுத்து செஞ்சு சாப்பிட்டுட்டு ஜாலியாக உட்காந்து கதையாக அரட்டை அடிச்சுட்டு எங்கள் சித்தி வந்தாங்களா, ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் தம்பி சொன்னால் சினிமாவுக்கு போகலாமாக்கா, அவதார் பார்ட் 3 வந்திருக்கு, நல்லாயிருக்கு, குட்டீஸ்லாம் பார்ப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் டக்குன்னு ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும். டக்குன்னு பிளான் பண்ணி சரி கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இவன் தான் தம்பி பையன். இவன் வந்து என் தம்பியோட மாமியார் வந்து மதுரையில் தான் திருச்சியில் தான் இருக்காங்க. அதனால் இந்த குட்டி பையன் ஹாஃப்லி லீவுனால அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்துட்டான். சரி படத்துக்கு போகிறோமே அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் வந்து அங்கே குழந்தைய கொடுத்துட்டு அவங்களும் போயிட்டாங்க, அவங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க வந்து தூங்கிட்டு இருந்தான் குட்டி பையன். தூங்கும்போது அவனை வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. தூக்கத்தில் எந்திரிச்சு ஒரே அழுகங்க, பயங்கரமான அழுகை. பாட்டிகிட்ட போகணுன்னு சொல்லிட்டு ஒரே அழுகை. நாங்கள் எப்படி சமாளிச்சுக்குள்ளே கொண்டு போயிட்டு படம்லாம் பார்க்கும்போது கண்ணாடிலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் பார்த்தோன்னே தம்பி மனசு மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து கொண்டு போயிட்டோம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர், 2-3 பேர்லாம் லேடிஸு ஒரே சேம் சாரீ கட்டிட்டு வந்திருந்தாங்க. 2 பிள்ளைங்க பிளாக் கலரில் ட்ரெஸ் அழகாக போட்டிருந்தாங்க. செட்டாக சாரீ சுடிதார்லாம் போட்டு வந்திருந்தாங்க. நைட்டில் கூட இவ்வளோ அழகாக செட்ஸ் ட்ரெஸ்லாம் பண்ணி வந்திருக்காங்களே அப்படின்னு நல்லா இருந்துச்சு. என்னையவே என் பையனோ பொண்ணோ கேட்டாங்க, ஏம்மா நைட் ஷோ போகிறதுக்கு எதுக்குமா இப்படிலாம் வரீங்கன்னு. என்னடா சாதாரண சுடிதார் தானடா போட்டிருக்கேன், என்னடா பண்ணியிருக்கேன், வீடியோ எடுக்கணும்லடா, அதுக்காக தானடா. அவங்களாம் ரொம்ப சிம்பிளாக தான் பிள்ளைங்களாம் வந்துருச்சுங்க. நைட் தானம்மா போங்கம்மா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே உள்ளே போயிருந்தால் கிறிஸ்மஸ்க்கு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் என் பையனை கூப்பிட்டு இங்கே வாடா அப்படின்னு சொல்லி எடுத்தேன். இப்போ பாருங்களேன், நான் அந்த சொன்னேன் அந்த சுடிதார் போட்டு 2 பேரும் சேம் கலர் பிளாக்கு, இவங்க பாருங்கள் எல்லோவில் 2 பேரும் ஒரே மாதிரி எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தேட்டருக்குள்ளே போயாச்சு. படம் ஆட் அப்போ தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. போய் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தால் பிள்ளைங்களுக்கு குளிர் தாங்க முடியல. எங்கள் அண்ணன் குட்டீஸ்க்கெலாம் கொஞ்சம் நேரத்துலேயே குளிர் தாங்க முடியாமல் குட்டி பாப்பாலாம் அழுக ஆரம்பிச்சிட்டா. என்னான்னு கேட்டால் இத்தனைக்கும் அவங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி தான் கூப்பிட்டு போனோம். ஸ்வெட்டர் போட்டு ஷூ சாக்ஸ்லாம் போட்டு ஃபுல் கவர் ட்ரெஸ் பண்ணி எல்லாமே தான் கூப்பிட்டு போனோம். அப்படியும் பார்த்தா குளிர் பிள்ளைங்க தாங்க முடியல.
அதுக்கப்புறம் நான் கையில் நல்ல வேளை எங்கள் அப்பா எனக்கு சால்வை கொடுத்து விட்டார் பாப்பாவுக்கு எதுக்கும் கொண்டு போமான்னு. அதை வச்சு பொத்தி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அவள் குளிர் தாங்கிக்கிட்டா. பிரேக் எப்படா விடுன்னு பார்த்து பிரேக் எங்களுக்கே குளிர் தாங்க முடியலாம் பாருங்கள். பிரேக் விட்டோடனே போய் சூடாக காஃபி குடிச்சு ஆகணும்னு சொல்லி காஃபி வாங்கிட்டு வந்து நாங்கள் காஃபி குடிச்சிட்டு பாப்கார்ன் சாப்பிட்டோம். பப்ஸ் எல்லாம் பிள்ளைங்க கேட்டுச்சுங்க. அந்த நேரத்தில் அங்கே இல்லை. அப்புறம் படம் பார்க்கும்போது நாங்கள் ஆக்சுவலாக போய் படமே பார்க்கல. நானும் என் தம்பியும் எங்கள் சித்தி ஒவ்வொரு சீனுக்கும் அவங்களுக்கு இந்த படம் புரியலை. அவங்க ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்லாம் பார்த்ததில்ல. அவங்க இந்த மாதிரி படம்லாம் பார்த்ததும் கிடையாது. அதனால் ஃபஸ்ட் டைம் வந்துட்டாங்க. வந்து பார்த்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒன்று ஒன்றா சொல்லி சிரிப்பு எங்களுக்கு வயிறே வலிச்சு போச்சு எங்கள் சித்தி பேசுனதை கேட்டு. அப்படி தான் சொல்லி கதையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. என் பசங்க பாருங்கள் ஆட்டோவில் ஏறியாச்சு, படம்லாம் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு வர வழியில் சித்தியை போட்டு ஓட்டுன்னு ஓட்டி எடுத்துட்டான் என் பையன். அந்த படம் பேர் என்னன்னு சொல்லுங்கள், அந்த படத்தில் யார் யார் வந்தாங்க அவங்க பேரெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. என் பொண்ணு சென்னையில் ஹாஸ்டலில் இருக்கா. அவங்களுக்கு வந்து சாப்பாடு எப்போவுமே பொதுவாகவே தெரியும், உங்களுக்கு எல்லாருக்குமே ஹாஸ்டல் சாப்பாடு பிடிக்காது. அதனால் சரி எனக்கு ஜூஸர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். இங்கே பாருங்கள் ஜூஸர். இது எவ்வளோ? 360. இது வந்து 360. ஜூஸர் வாங்கி யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே கொண்டு வந்துட்டா. இங்கே லீவ் விட்டாங்க, கிறிஸ்மஸ் நியூ இயர் லீவ் விட்டாங்க, வந்துட்டா. இங்கே பாருங்கள் நல்லா இருக்கா. நாங்களும் இங்கே வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணவும் இல்லை, நாங்களும் யூஸ் பண்ணலை. நாளைக்காவது யூஸ் பண்ணணும். நாளைக்கு பண்ணி பார்த்தா தான் தெரியும். பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஜூஸ். இங்கே பாருங்கள், இது ஃபில்ட்ரு பண்ணுறது. பழத்தை இதில் போட்டு அரைச்சிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இப்படி ஊற்றிக்கலாம். நல்லா இருக்குல்ல. சரி அவள் சாப்பிடாம போகிறாளே, ஏதாவது பழங்களை வாங்கியாவது ஜூஸ் போட்டாவது குடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸர் வாங்க சொன்னேன். ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ட்ரைபாட் வாங்கியிருக்கா. இது வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக்கர். நம்ம யூடியூப்பில் இதிலெல்லாம் வந்து எடுப்போம். எப்படிப்பா எடுத்தாப்பா, எப்படி இது ஓப்பன் பண்ணி கொடு. அவ்வளோதானா? வீடியோ எடுக்கிறோம், யாருமே வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து அப்படியே நம்மளே இந்த இதில் நம்ம அப்படி மாட்டிக்கலாமா, மாட்டிட்டு செல்லை வச்சுட்டு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளும் யூடியூப் சேனல் வச்சு செஞ்சிட்ருக்கா. அவளுக்கு வாங்கியிருக்கா. அதான் நான் கேட்டுட்ருக்கேன், எனக்கும் இது மாதிரி ஒன்று ஆர்டர் போட்டுட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். நானும் இது மாதிரி ஒன்று வாங்கலான்ட்ருக்கேன். இது ஒன்று வாங்கியிருக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ஸ்ட்ரைட்னிங்காக இருக்கணுமா, ஸ்ட்ரைட் ஹேர் ஸ்ட்ரைட்டராக இது வாங்கியிருக்கிறா. பாருங்கள், அங்கே சென்னைக்கு போய் தேவையில்லாத இதெல்லாம் யூஸ் பண்ணாது, முடியெல்லாம் கொட்டிடும் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க ஹாஸ்டலில் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது, நானும் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கியிருப்பாங்க. இதுக்கு சார்ஜ் போடுறதெல்லாம் இருக்குது, சார்ஜ் போட்டுக்கலாம். ஜூஸருக்கும் அப்படி தான் சார்ஜ் போட்டுக்கலாமா. இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே சார்ஜ் இருக்குது, சார்ஜ் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி இப்படியே வச்சு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. நான் அடுத்து அதை ஆர்டர் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே ஹாஸ்டலுக்கு போயிட்டு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வாங்க தான் செய்கிறா. அப்படியும் பார்த்தீங்கன்னாலும் எப்படினாலும் சளி, இருமல், காய்ச்சல். நமக்கு தான் மனசு கேட்க மாட்டேது, என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு. பிள்ளை நம்ம தான் பிள்ளை என்ன செய்யுது ஏது செய்யுது ஹாஸ்டலில் இருக்கே அப்படின்னு சொல்லி பதறுவோம். நம்ம காசு போட்டு விட்டு வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி காசு பணத்தை கொடுத்தா இந்த பிள்ளை பாருங்கள் சாப்பிடாம ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு இந்த இதெல்லாம் வாங்கிட்டு இருக்குது. இதெல்லாம் தேவையா? தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யுது. ஜூஸர் வாங்கினேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. பிள்ளைங்களுக்கு ஜூஸ் போட்டு டக்குன்னு குடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா பிள்ளைங்க வந்து ஜூஸர் வாங்கி குடிக்கிறாங்களாம். சரி எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கித்தாங்கன்னா இது ஓகே. தேவையில்லாமல் இந்த இதெல்லாம் வாங்கிக்கிட்டு செஞ்சிட்ருக்கா. சரிப்போ அவள் ஆசைக்கு என்னென்ன வாங்குறான்னு நானும் பார்ப்போம். நம்ம கேட்குறது பிள்ளை கேட்குறேன்னு செய்கிறோம். அது முடியை ஒழுங்காக வளர்த்து வச்சுக்கிட்டா நல்லது. அதுவும் அங்கே சென்னைக்கு போய் தண்ணியில் அந்த தண்ணிக்கு சேராமல் முடியெல்லாம் பயங்கரமாக கொட்டுதுன்னு வேறு சொல்லிக்கிறான். தண்ணியும் எல்லோ கலராக வருதுமா, மருந்து வாடை அடிக்குதுன்னெலாம் சொல்கிறான். அப்போ அவள் ஒழுங்காக இருக்கணும்ல. அதை விட்டுட்டு தண்ணியில் போய் இதை வேறு இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கான். இன்னும் அடுத்து ஹீட்ரு வேணுன்றா. என்ன சரி அவளுக்கு என்னென்ன வேணுமோ நம்ம வாங்கி கொடுப்போம். சளி பிடிக்காமல் இருக்கணுமே. இந்த மழை காலத்தில் வேற தலைக்கு குளிச்சுட்டு தலை காய மாட்டேது, துணியெல்லாம் காய மாட்டேது. அடுத்த கவலை, துணியெல்லாம் போட்டுட்டு துவைச்சிட்டு போகிறேன், காஞ்சிடும்னு பார்த்தா மழை பெஞ்சு ஈரமாயிருது, காய மாட்டேதுன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கா. அதுக்கு என்ன பண்ணுறது? நான் தான் சொன்னேன், நீங்கள் இருக்கும் போதே பார்த்து நிழல் பார்த்து அப்படியே மழை பெஞ்சிட்டானோ
அப்படியே மழை பெஞ்சாலும் ஃபேனை போட்டுக்கோன்னு சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.